இங்கே கோமதி ஒரு பக்கம் அவங்களோட கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது எப்படியாவது பாண்டியனை தான் பக்கம் வர வைக்கணும், அதுலேயும் குறிப்பாக அவர் தான் மேலே இருக்கிற கோபத்தை போக்க வச்சு எப்பவும் போல சகஜமாக தாங்கிட்ட பேச வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தொண்டவலி வந்த மாதிரியும் பயங்கரமாக இருமல் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் கோமதி பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே பாண்டியனுக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவரும் இந்த பக்கம் எந்திரிச்சு பார்ப்பாரு. கோமதி இந்த மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அரசி நீ படுத்து தூங்குமா, அவள் நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் அந்த ஆட்டத்தை கழிச்சு விட்டுறாரு. இன்னொரு பக்கம் இப்படி அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் கோமதிக்கு தொண்டை வலி நெஞ்சு வலி எல்லாமே நின்று போயிடுது. அப்போ இதை பார்த்த அரசியும் அம்மா என்னம்மா நீ ஆஸ்கார் அவார்டு தர அளவுக்கு நடிக்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே நேரம் இங்கே பாண்டியனும் நல்லா படுத்து தூங்கிடுறாரு. தூங்கி முடிச்சுட்டு இங்கே தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்தா கோமதி இன்னுமே தூங்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு பாண்டியனும் கோமதியை வெளியில் வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே பாரு கோமதி, நீ என்கிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்த பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதனால தான் நான் மேலே ரொம்ப கோபத்தில் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் இதனால் நீ தேவையில்லாமல் மனசுக்குள்ளே போட்டு இதை குழப்பி உன் மைண்டையும் உடம்பையும் கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமே நீ வேறு ஏதாவது விஷயத்த மறைச்சிட்டு இருந்த அப்படின்னா அந்த மறைக்கிற விஷயத்தை எனக்கு இப்போவே இந்த நிமிஷமே சொல்லிட்டு, ஏன்னா மறுபடியும் ஒரு ரகசியத்தை என்னால் தாங்க முடியாது. அடுத்த ரகசியம் மட்டும் நீ சொல்லாமலே நீ பண்ணது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் எப்போதுமே உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கோமதியும் எங்க நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி கோமதியும் சொல்லி சரண்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையும் தீர்ந்து ஒரு வழியாக இவங்களும் கொஞ்சம் சமாதானம் ஆகிடுறாங்க. ஆனால் இப்படி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு சைடு தங்கமயிலோட வீட்டில் எப்பவும் போலயே பாக்கியத்தோட அட்டூழியம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அதாவது தங்கமயில வீட்டில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட விருப்பம் இல்லை, தங்கமயில வேலைக்கு போக வைக்கிறதுக்காகவும் அதே நேரம் வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக சம்பாரிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் தங்கமயில கொஞ்சம் படாத பாடு படுத்த ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம். அதுலேயும் குறிப்பாக அப்பப்போ தங்கமயில பார்த்து நீ வெட்டி சோறு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்ப, உனக்கு நான் சோறைக்கு போட்டுட்டு இருக்கணுமா, உன் அப்பனும் வந்து வேலைக்கு போக மாட்டான், நீ வேலைக்கு போக மாட்டியா அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் தங்கமயில போட்டு திட்டுறாங்க. அப்போ தங்கமயிலோட தங்கச்சி சுடர் தான் அம்மா ஏற்கனவே அக்கா இப்போ தான் நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அவளை திரும்ப ரொம்ப கில்ட்டியான ஃபீலுக்குள்ளே நீ அனுப்பிட்டே இருக்கம்மா, அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுமா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியமும் இல்லடி இவளை இப்படி ஃப்ரீயாக விட்டாலாம் சரி வராது, சொல்லப்போனால் நமக்கு சாதகமாக அவள் சாட்சி சொல்லியிருந்தானா அவள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கலாம், ஏன் இவளை அந்த வீட்டுக்கே கூட நம்ம அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனால் அவள் நமக்கு சாதகமாக பதில் சொல்லாமல் அந்த நகை விஷயத்தில் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சாதகமாக தான் பதில் சொன்னான். அதனாலேயே அவள் அனுபவிக்கிட்டு இப்போ நீ முதல்ல போய் வேலையை தர்ற வழியை பாரு மயிலே, இதுக்கு மேலே உன்னை வீட்டில் வச்சுலாம் சோறு போட முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலுக்கும் வேறு வழி தெரியல, தான் வீட்டோட கஷ்ட சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நம்ம வேலை தேடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேலை தேடுறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புனவங்க ஃபஸ்ட்டு 2-3 இடங்களில் போய் வேலை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வேலை செஞ்ச ஹோட்டலில் இந்த மாதிரி மற்ற இடங்கள்லாம் போய் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் மற்ற இடங்கள் எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க வேலை செஞ்ச ஹோட்டலில் மட்டும் ரெஸ்யூம் என்ன கொடுத்துட்டு போமா, நான் உன்னை ஒரு 2-3 நாள் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கமயிலும் மனசு ரொம்ப பாரமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே கோயிலில் போய் உட்காந்து தனக்கும் தான் மாமாக்கும் நடந்த சண்டைகளை பற்றியும் அதே நேரம் இந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு வந்த விஷயங்களை பற்றியும் யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க காதில் கோமதியோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ கோமதியும் பாண்டியன் தாங்கிட்ட பேசினதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த அவங்களோட குரலை கேட்ட தங்கமயிலும் சரி அத்தை தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சுற்றி மித்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்த்தா இங்கே கோமதி நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. கோமதியை பார்த்தா அடுத்த நிமிஷமே தங்கமயில் கரெக்டாக அவங்க பக்கத்தில் போயிட்டு அத்தை நல்லா இருக்கீங்களா, மாமா எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கோமதியும் இந்த மாதிரி தங்கமயிலோட குரலை கேட்ட அடுத்த நிமிஷம் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏய் நீ யாரி என்ன வந்து அத்தான் கூப்பிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் என் பையனை பற்றி விசாரிக்கிறதுக்கு நீ யார், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் நிம்மதியாக சாமி கும்பிடணும்னு வந்திருக்கேன், இங்கே வந்து தயவு செஞ்சு நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி தங்கமயில அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் மயிலும் அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க, தயவு செஞ்சு நாங்கள் பண்ணதெல்லாம் மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி என் அம்மா அப்பா பண்ணது தப்பு தான், நாங்கள் உங்கள் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்குள்ளே அனுப்புறது கூட தப்பு தான், அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமயில் கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே கோமதி செம காண்டோட அவங்களோட செருப்பை கலட்டி கையில் வச்சுக்கிட்டு இங்கே பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், நீ என்ன பண்ணாலும் சரி தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் சரி என் வீட்டுக்குள்ளே என் பையனோட மனைவியை நீ வரவே முடியாது, ஏன்னா நீ அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, அந்த துரோகத்துக்கு உனக்கு இதுதான் தண்டனை, நீ கடைசி வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே சேர முடியாமல் தனியால் கடந்து கஷ்டப்படுறதா உனக்கு தண்டனை, இனிமேல் என்னையோ என் ஹஸ்பண்டையோ என் பையனையோ மீட் பண்ணி பேசுகிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான், இந்த கையில் என்ன இருக்குன்னு தெரியுதுல்ல, இது பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமயில ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மயிலுக்கு இந்த
மாதிரி கோமதி பேசின விஷயம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் இங்கே சரவணனோட சேர முடியாதுன்ற மாதிரி ரொம்ப வருத்தமான சூழ்நிலைக்குள்ளே அவங்க ரொம்பவே உள்ளே போயிட்டுருக்காங்க.